நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துட்டோம். ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திரும்பவும் நான் இதில் வேலை கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப், அதாவது V3 வேர்ப். ஐ வந்துச்சுன்னா ஆம், தேர்ட் பர்சன் சிங்குலர் இஸ், ப்ளூரல் ஆர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், I clean my room. I clean my room. First we have to find out the subject, verb, object. I subject, clean verb, my room is a object. I clean my room அப்படின்னா என்ன? இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. நான் என்னுடைய அறையை க்ளீன் செய்கிறேன். I clean my room. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஆப்ஜெக்டில் எப்படி கண்டுபிடிப்பாங்க? க்ளீன் செய்கிறேன் அப்படின்னா எதை க்ளீன் செய்கிறேன்? என்னுடைய அறையை சுத்தம் செய்கிறேன். அப்போ எதை யாரை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றதா ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் பாசிவ் வாய்ஸை நம்ம மாற்ற முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ மை ரூம் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதோட ரூல் என்ன? ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வரணும், சப்ஜெக்டாக மாறும். சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டில் போகும். வெர்பை வந்து நம்ம டென்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். இப்போ ஐ க்ளீன் மை ரூம், இதில் மை ரூம் த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வருது, மை ரூம். நெக்ஸ்ட் வந்து க்ளீன், ஃபைண்ட் அவுட் த ஐடென்டிஃபை த டென்ஸ். இப்போ க்ளீன் வந்து என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன சேர்த்துருக்கோம்? இஸ் அல்லது ஆர் சேர்க்கணும். மை ரூம் வந்து என்னது? சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னா மை ரூம் வந்து சிங்குலர். சிங்குலராக வருதுன்னா எஸ். நெக்ஸ்ட் வந்து க்ளீன்டு, மெயின் வேர்ப் வந்து க்ளீன்டு. க்ளீன் வந்து தேர்ட் காலம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். க்ளீன் 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 க்ளீன்டு, தேர்ட் காலம் வந்து க்ளீன். இப்போ மை ரூம் இஸ் க்ளீன்டு. லாஸ்ட்டில் வந்து பை மீ. இந்த ஐ வந்து என்னவா மாறுது? வியா மாறுது. பாசிவ் வாய்ஸில் பார்க்கும்போது பை மீ. மை ரூம் இஸ் க்ளீன் பை மீ. என்னுடைய அறை என்னால் சுத்தம் செய்யப்படுகிறது. என்னுடைய அறை என்னால், பை மீ அப்படின்னா என்னால் சுத்தம் செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ மேக்ஸ் காஃபி. ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஹீ மேக்ஸ் காஃபி, அவன் காஃபி போடுகிறான். ஃபைண்ட் அவுட் த சப்ஜெக்ட். ஹீ சப்ஜெக்ட், மேக்ஸ் verb, காஃபி ஆப்ஜெக்ட். இப்போ இதில் என்ன செஞ்சுருக்கோம்? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது காஃபி எங்கே வருது? சப்ஜெக்டாக முன்னாடி வருது, காஃபி. காஃபி இஸ் மேடு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் வந்து என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது ஏன் மேக்ஸில் இருக்குது? ஹீ வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் வெர்போட எஸ் சேர்த்துருக்கோம். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது நம்ம என்ன சேர்க்குறோம்? இஸ். காஃபி வந்து சிங்குலர், காஃபி சிங்குலர், சிங்குலரில் இருக்கிறதுனால இஸ். இதோட தேர்ட் காலம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னா மேட். மேட் மேட் மேட். இப்போ காஃபி இஸ் மேட். ஹீ என்னவா மாறுது? ஹிம். இப்போ பாசிவ் வாய்ஸில் பார்த்தும்போது பை ஹிம். இப்போ காஃபி இங்கே வந்துடுது. மேக்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பில் இருக்கிறதுனால இஸ் மேட். இப்போ ஹீ என்னவா மாறுது? ஹிம்மா மாறும்போது பாசிவ் வாய்ஸில் பை ஹிம்னு எழுதுகிறோம். காஃபி இஸ் மேட் பை ஹிம். நெக்ஸ்ட் ஒன் வந்து தே அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். தே அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். தே அவர்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணினார்கள். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போ அட்டன் பண்ணினார்கள், இல்லை அட்டன் பண்ணினார்கள், எதை அட்டன் பண்ணார்கள்? ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க. இப்போ எதை யாரைன்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றுறோம். இந்த ஃபங்க்ஷன் இஸ் அ ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே வருது? முன்னாடி வருது, த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து த ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது அட்டன். எல்லா டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பில் இருக்கும்போது என்னவா மாற்றுறோம்? த ஃபங்க்ஷன் வந்து சிங்குலர், சிங்குலராக இருக்கிறதுனால இஸ் அட்டெண்டட், தேர்ட் காலம். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து அட்டெண்டட். த ஃபங்க்ஷன் இஸ் அட்டெண்டட் பை them. the they வந்து என்னவா மாறுது? them மாறுது. the function வந்து அவர்களால் அட்டன் பண்ணப்பட்டது.
நெக்ஸ்ட் ஒன் வந்து we throw the ball. we throw the ball அப்படின்னா நாங்கள் த்ரோனா என்னது எரிகிறது, நாங்கள் பாலை எரிகின்றோம். இது ஆக்டிவ் வாய்ஸ். ஃபைண்ட் அவுட் த சப்ஜெக்ட். we subject, throw verb, the ball object. எப்படி ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறோம்? எதை எரிகின்றோம், பாலை எரிகின்றோம். எதை யாரை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ இதை பாசிவ் வாய்ஸ்லாம் மாற்றும் போது த பால் வந்து எங்கே வந்துடுது, முன்னாடி வந்துடுது, சப்ஜெக்டாக முன்னாடி வருது த பால். நெக்ஸ்ட் ஒன் வந்து த்ரோ வந்து என்ன டென்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பில் இருந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் காலத்துக்கு மாற்றணும். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் என்ன உங்களுக்கு தெரியல, நீங்கள் சொல்லி பார்க்கணும். த்ரோ, த்ரூ, த்ரோன். அப்போ தேர்ட் காலம், இதோட தேர்ட் காலம் வந்து த்ரோன், ஈஸ் த்ரோன். த பால் வந்து சிங்குலராக இருக்கிறதுனால ஈஸ், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஆர். த பால் ஈஸ் த்ரோன் பை அஸ். வி என்னவா மாறுது, அஸ். இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஐ, ஹி, தே இதெல்லாம் எப்படி மாறுதுன்னு நம்ம ஏற்கனவே ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜான் செல்ஸ் கம்ப்யூட்டர்ஸ். செல்ஸ்லாம் என்னது, விற்கிறது. ஜான் செல்ஸ் கம்ப்யூட்டர். ஜான் வந்து என்ன செய்கிறான், கம்ப்யூட்டர்ஸை விற்கிறான். இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. வாட் இஸ் ஆப்ஜெக்ட், கம்ப்யூட்டர்ஸ். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்து எங்கே வரணும், முன்னாடி வரணும். கம்ப்யூட்டர்ஸ் இதோட டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குது, செல்ஸு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பில் இருக்குது. ஜான் சிங்குலராக இருக்கிறதுனால செல்ஸ் வேர்போட எஸ் இருக்குது. இது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பில் இருக்கிறதுனால இங்கே வந்து இஸ் அல்லது ஆர் சேர்ப்போம். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்து ப்ளூரலில் இருக்கிறதுனால ஆர் சேர்த்துருப்போம். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சோல்டு, இதோட தேர்ட் காலம். செல், சோல்டு, சோல்டு. இப்போ ஆர் சோல்டு பை ஜான். யாரால விற்கப்பட்டது, ஜானால விற்கப்பட்டது. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சோல்டு பை ஜான். நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், அதோட பேட்டர்ன் வந்து ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அதோட பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வாஸ் சிங்குலருக்கு வாஸ், ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, எடிசன் இன்வென்டட் த பல்ப். எடிசன் வந்து இன்வென்டட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. எடிசன் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, பல்பை வந்து கண்டுபிடிச்சாரு. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இப்போ இந்த ஆக்டிவ்ல வந்து பாசிவ்க்கு நம்ம மாற்றுறோம். இன்வென்டட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. இதோட ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, த பல்ப். அப்போ எதை கண்டுபிடித்தார், பல்பை கண்டுபிடித்தார். இப்போ எதை யாரை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஹூ இன்வென்டட், எடிசன் இன்வென்டட். இப்போ வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம மாற்றுறோம். அப்போ இதில் வர ஆப்ஜெக்ட் த பல்ப் அப்படின்றது எங்கே வருது, த பல்ப் அப்படின்றது முன்னாடி சப்ஜெக்டாக வந்துருது பாசிவ் வாய்ஸில், த பல்ப். நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதுகிறோம், இன்வென்டட். இன்வென்டட் என்ன டென்ஸில் இருக்குது, இடி ஃபார்மில் இருந்துச்சுனாலே நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ தனியாக ஒரு வெர்பு மட்டும் இடி சேர்ந்து வந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ் வெர்ப். இப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது அதோட ரூல்ஸ் என்ன, வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இன்வென்டட் இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால த பல்ப் வந்து சிங்குலர். சிங்குலரில் இருந்துச்சுன்னா வாஸ், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர். அப்போ பல்ப் வந்து சிங்குலர், த பல்ப். இன்வென்டட் அடுத்து என்ன செய்கிறோம், வாஸ் இன்வென்டட். இன்வென்டோட வாஸ் இன்வென்டட் பை எடிசன். யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, எடிசனால் கண்டுபிடிக்கப்பட்டது. Who invented the bulb? Edison invented the bulb. The bulb was invented by Edison. இது passive voice. Next one வந்து he ate an apple. அவன் ஆப்பிள் சாப்பிட்டான். இந்த ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ ate அப்படின்றது என்ன டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ லாஸ்ட் வந்து an apple. he subject, ate verb, an apple object. இப்போ இந்த ஆப்பிள் அப்படின்றது அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான். அண்ட் ஆப்பிள் அப்படின்றது இங்கே சப்ஜெக்டாக வருது. ஏட் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இதோட ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் என்ன, ஈட். இதோட தேர்ட் காலம் என்ன அப்படின்னா ஈட், ஏட், ஈட்டன். இப்போ அண்ட் ஆப்பிள் அப்படின்றது சிங்குலராக இருக்கிறதுனால வாஸ், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர். இப்போ அண்ட் ஆப்பிள் வாஸ் ஈட்டன். இதோட தேர்ட் காலம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஈட்டன். வாஸ் ஈட்டன் பை ஹிம். ஹி என்னவா வருது, ஹிம்மா வருது. An apple was eaten by him, passive voice. Next sentence,
he ate 2 apples. அவன் 2 ஆப்பிள்கள் சாப்பிட்டான். அப்ப he ate 2 apples. 2 apples வந்து என்னது ப்ளூரல்ல வருது. இப்போ லாஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வருது, சப்ஜெக்டா வருது. இப்போ 2 apples. 2 apples அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால வேர் போடுறோம். an apple ஒரு ஆப்பிள் அப்படின்னா was. 2 apples ப்ளூரல்ல வரும்போது வேர். 2 apples were eaten. இதோட that column eaten, were eaten by him. Next sentence, they expressed their ideas. They expressed their ideas. அவர்கள் their ideas அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டார்கள். இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குது. அவர்கள் எதை வெளியிட்டார்கள்? கருத்துக்களை வெளியிட்டார்கள். அப்ப எதை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றது ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த லாஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இங்கே முன்னாடி வருது, சப்ஜெக்டா வருது பாசிவ் வாய்ஸ்ல. இப்போ their ideas, the expressed ed ஃபார்ம்ல வர்றது வந்து பாசல்ஸ் வேர்ப்னு கண்டுபிடிக்கிறோம். பாசல்ஸ்ல வரும்போது வாஸ் அல்லது வேர் போடுறோம். இப்போ their ideas அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால வேர் எக்ஸ்பிரஸ்டு. தேர்ட் காலம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் எக்ஸ்பிரஸ்டு தான். எக்ஸ்பிரஸ்ட் பை தம். தே வந்து எல்லாமே வருது பை தம். அவருடைய கருத்துக்கள் அவர்களால் வெளியிடப்பட்டது. லாஸ்ட் சென்டென்ஸ், the police locked up the criminals. the police வந்து the police subject, locked up were the criminals object. the police வந்து என்ன செய்யறாங்க? கிரிமினல்ஸ்லாம் யாரு? குற்றவாளிகளை வந்து அடைச்சிடுறாங்க. இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறோம். போலீஸ் வந்து கிரிமினல்ஸை லாக் பண்ணியிருக்காங்க. யாரை லாக் பண்ணியிருக்காங்க? கிரிமினல்ஸை. இப்போ எதை யாரைன்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் முன்னாடி கொண்டு வரோம், கிரிமினல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து லாக்டு. எல்லா டென்ஸில் இருக்குது? பாசல்ஸில் இருக்குது. பாசல்ஸில் வந்துச்சு அப்படின்னாலே வாஸ் அல்லது வேர் பண்ணணும். இப்போ கிரிமினல்ஸ் கிரிமினல்ஸ் வந்து ப்ளூரலில் இருக்கிறதுனால வேர் லாக்ட் அப் பை த போலீஸ். who locked up the criminals? the police locked up the criminals. யார் அரெஸ்ட் பண்ணது? போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பை த போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்கள், லாக் பண்ணப்பட்டார்கள், அடைக்கப்பட்டார்கள். கிரிமினல்ஸ் வந்து போலீஸால் அடைக்கப்படுறாங்க. இப்போ இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து